ஹலோ கைஸ், நம்ம 3 முடிச்சு சீரியல்ல வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா, இந்த சமயத்துல பக்காவா வந்து பார்த்தனாக்கா, எப்படியாச்சும் வந்து நம்ப இவரோட குடிய வந்து நிப்பாட்டணும். இவர வந்து எனக்கான ஒரு மனுஷனா மாத்தியே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம நந்தினி வந்து பார்த்தனாக்கா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல யாழினி, மாலினின்னு சொல்லிட்டு ஏதேதோ ஒரு பேர சொல்லி கூட்டின அந்த இவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு இல்லனாலும் கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம நந்தினிய வந்து புரிஞ்சுகிட்டு இருக்காரு. ஏன்னா, அவ பண்றது எல்லாமே நம்ம நல்லதுக்காக மட்டும் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஆனா இருந்தாலும் இந்த சூர்யா வந்து ஒரு நல்ல மனுஷனா மாத்தணும். இந்த குடியிலேருந்து டோட்டலா அவள வெளிய வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயமா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, இப்ப நம்ம நந்தினி நெனச்சபடியே வந்து பார்த்தோன்னாக்கா, எல்லா விஷயமும் சக்சஸா தான் வந்து போயிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம. அது மட்டும் இல்ல, இந்த வந்து சுந்தரவல்லி ஒரு பக்கம் பார்த்தோன்னா, என் பையன வந்து நான் குடிகாரனா இருக்க வைக்குவேன். அது மட்டும் இல்லாம, அவன வந்து நல்லவனா மாத்திட்டு, அப்புறம் நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஏன்னா, அவன் நல்லவனா மாறிட்டான். இப்ப அவன் எனக்கு எதிரியா என்ன எதிரியா கூட பார்க்கட்டும். ஆனா வந்து நந்தினிய ஒருபோதும் வந்து பார்த்தோன்னாக்கா, அவன் நல்லா பார்த்துக்கவே கூடாது. அப்படின்ற ஒரு சுயநலமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா, அவன் கையில புடிச்சதே அந்த குடி தான். அதையும் வந்து போயிடுச்சுன்னா, நான் எதுக்கு அவன விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ச்சனா ஒரு பக்கம் பார்த்தோன்னாக்கா, இந்த மாரி ஒரு கேவலமான வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மருந்து கலக்கி குடுத்து. இன்னொரு பக்கம் இந்த ரேணுகா அவள வச்சு பக்காவா எல்லா வேலையும் வந்து பார்த்தோன்னாக்கா, பண்ணலான்னு சொல்லிட்டு நெனைச்சாங்க. ஆனா வந்து பார்த்தோன்னாக்கா, இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது கிடையாது. சரியான ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தோன்னா, இந்த ரேணுகா வந்து சிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ப சூர்யா வந்து கண்டுபிடிச்சுடுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ப நந்தினியும் வந்து பார்த்தோன்னாக்கா, இப்ப எப்படியாவது கண்டுபிடிப்பான்னு பார்த்தோம். ஆனா, அதிலயும் வந்து பார்த்தா பக்காவா மருந்த வந்து கலக்கி குடுத்துருப்பாங்க. நம்ப சூர்யாவ வந்து பார்த்தோன்னாக்கா, அத வந்து பெருசாவும் இது இல்லாம, அப்படியே வந்து ஒரு பிரச்சனையில அத வந்து பார்த்தீங்கன்னா மறந்தே விட்டுட்டாங்க. ஆனா, இந்த சமயத்துல வந்து பார்த்தோன்னாக்கா, 48 நாள் வந்து சரியா வந்து பார்த்தோன்னாக்கா, அந்த நாட்டு மருந்த வந்து நம்ம நந்தினி குடுக்கணும். இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னாக்கா, அவருமே ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்தோன்னா, புதுசு புதுசா தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம சூர்யாவ வந்து பார்த்தோன்னா, நம்ம நந்தினி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நந்தினி வந்து சூர்யாவ புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல அந்த குடி இல்லாம நம்ம 2 பேருமே நல்லபடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஐடியாவ வந்து பார்த்தோன்னாக்கா, அந்த இடத்துல நம்ம சூர்யா குடுப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம புருஷன் பொண்டாட்டியே சேர்ந்து வாழலாம். அப்படின்ற ஒரு விஷயத்த பக்காவா வந்து நம்ம சூர்யா புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தோன்னாக்கா, இப்ப அன்னைக்கு முதலிரவுன்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம நந்தினி வந்து பார்த்தோன்னா, இந்த சமயத்துல நம்ம சூர்யா வந்து நல்லபடியா புரிஞ்சுகிட்டு, நம்ம சூர்யா வந்து நம்ம நந்தினிய நல்லபடியா புரிஞ்சுட்டு, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். இந்த சமயத்துல நம்ம சுந்தரவல்லி மூஞ்சிலயும் சரி, நம்ம அர்ச்சனா மூஞ்சிலயும் சரி 2 பேர் மூஞ்சிலும் கரிய பூசணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இப்ப இவங்களுக்கு முதலிரவுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு, இந்த ரேணுகா வந்து கால் பண்ணி அர்ச்சனாக்கு சொல்றாங்க. அவங்களுமே பயங்கரமான ஷாக் நடந்துறாங்க. இவங்க 2 பேரும் நல்லபடியா இருக்கணும். ஒரு சின்ன குட்டி குழந்தைய வந்து பெத்தெடுத்து இந்த சுந்தரவல்லி முன்னாடி அவங்களுமே நல்லா வளர்த்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.